ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. லஞ்சுக்கு சாதம் வடிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் சேர்த்தியே முள்ளங்கி சாம்பார் வச்சேன். பருப்பு தண்ணி ரசம் வச்சேன். மஞ்சள் தூள் சேர்க்காம பச்சை மிளகாய் மட்டும் காரத்துக்கு போட்டு முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணேன். என்னோடய பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுட சுட இட்லி வச்சு முள்ளங்கி சாம்பார் ஊற்றி கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. லஞ்சுக்கு சாதம், முட்டைக்கோஸ் பொரியல், முள்ளங்கி சாம்பார் பெரட்டினது, பருப்பு ரசம் வச்சு பேக் பண்ணிவிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு 2 பேர்த்துக்குமே கார சீடை வச்சு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, முள்ளங்கி சாம்பார், லஞ்சுக்கு முள்ளங்கி சாம்பார் பெரட்டினது, பருப்பு ரசம், முட்டைக்கோஸ் பொரியல் வச்சு பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். ஒரு அடை இட்லி தான் ஊற்றிருந்தேன், மறுபடியும் ஊற்றுனா இட்லி மீதி ஆயிரும்னு லஞ்சுக்கு பெரட்டின சாதம் கொஞ்சம் இருந்தது, அதையும் 2 தோசை மட்டும் ஊற்றி நான் சாப்பிட்டேன். இதுதாங்க எங்களோட சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. அடுப்பு திட்டு க்ளீன் பண்ணி, அடுப்பையும் க்ளீன் பண்ணி, பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சிட்டேன். நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.